channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல single bead stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Single bead stitch போடுறதுக்காக நான் இங்க sewing thread எடுத்து ஒரு குட்டி backlog stitch போட்டுட்டு ஒரு long loop எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்க needle number 24 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ antique color bunch bead வந்து 4 mm bead இல்லனா நீங்க 2 mm 3 mm bead கூட யூஸ் பண்ணிக்கலாம். அத first அந்த loopல லோட் பண்றோம். லோட் பண்ணிட்டு bead எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு குட்டி lock stitch போட்டுட்டு அதுல இருந்து அடுத்த loop எடுத்துக்கிறோம். இந்த long loop வந்து நம்ம needleோட back side யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெச்சு அமுக்குனதுக்கு அப்புறம் கீழ left handல இருக்க நூலை பிடிச்சு நம்ம இழுத்தோம்னா மேலே இருக்க அந்த bead lock ஆயிரும். இதுதான் single bead stitch type 1. இன்னொரு டைப் இருக்கு. அதுல வந்து நம்ம திரும்ப backlog stitch எடுத்துட்டு first பண்ண மாதிரி ஒரு long loop எடுத்து அதுல வந்து ஒரு bead வந்து லோட் பண்ணிட்டு பக்கத்துலயே bead முடியற இடத்துல ஒரு குட்டி lock stitch போட்டு ஒரு long loop எடுக்கிறோம். அதுக்கு அப்புறமாயிட்டு நம்ம யூசுவலா போடுவோம்ல end knot அதே end knot போட்டு finish பண்ணிடலாம். இந்த ரெண்டு டைப்புமே நீங்க செஞ்சு பார்க்கலாம். ஆனா first type இன்னும் கொஞ்சம் ஈஸி. எல்லாத்துக்கும் ஒரு single bead stitch போட்டுட்டு end knot போடுறதை விட first typeல நம்ம secure பண்றது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு stitch பார்க்கலாம். Thanks for watching.